நீங்கள் ஒரு நல்ல கொழுப்பு, அதாவது புரதச்சத்து நிறைந்த வந்துட்டு ஒரு தீவன முறைகளை வந்துட்டு நீங்கள் கொண்டு வரணும். அது பச்சை தீவனங்களில் இப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய கோஃபோரோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சோளமோ இந்த மாதிரி தீவனங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புரதச்சத்து அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, மாவுச்சத்து தான் வந்துட்டு அதில் அதிகமாக இருக்கும். இன்னொரு விஷயம் நல்லா சொல்கிறேன், மாவுச்சத்து அதிகப்படுத்தி கொடுத்தா நிறைய பேர் வந்து மாவுச்சத்து அதிகப்படுத்தினா தான் நல்லா பால் கறக்கும் அப்படின்னு நிறைய பேர் வந்துட்டு ஒரு மித்த கிளப்பி ஒரு நினைச்சிட்டு இருப்பீங்க. அப்படிலாம் கிடையாது. மாவுச்சத்து அதிகமாக இருந்தால் பால் வந்துட்டு ரேட் வந்துட்டு கம்மியாக தான் ஆகும். அதனால் மாவுச்சத்தை குறைச்சிட்டு புரதச்சத்தையும் ஃபேட் கண்டென்ட்டையும் அதிகப்படுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை தான் வந்துட்டு பண்ணணும். ஓகே, அதே நான் உங்களுக்கு இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது நான் சொன்ன அந்த கோஃபோரு, இந்த நான் சொன்ன அந்த கோஃபோரு, அந்த அப்புறம் கோத்து, இந்த மாதிரி இதில் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் சோளம், இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாவுச்சத்து அதிகமாக வந்துட்டு இருக்குது, புரதச்சத்து அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது. அப்போ புரதச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய தீவனங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வேலி மசால், குதிரை மசால், முயல் மசால், சவுண்டில், அகத்தி, சூபாப்புல், அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசோலா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புரதச்சத்து அதிகமாக நிறைந்த வந்துட்டு உணவுகள்.